அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் டேல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் டவுனில் போயிட்டு இருந்த அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகி ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே மூவ் ஆகாமல் இந்த ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி இந்த புல்லிஷ் ட்ரெண்டு இன்னைக்கு கேப் ஓப்பன் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லைன்ஸ் வந்து சிபிஆர். ஓகே, இந்த சிபிஆரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டில் சிபிஆர் டாப் லைனுக்கு நல்லா எபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணுறோம். அடுத்த கேண்டில் இன்னும் அதை விட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையர் லோவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த டாப் லைனுக்கும் மேலே அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த டாப் லைனு கிட்ட அல்லது அதை விட பெஸ்ட்டு இந்த சென்டர் பிவோட் லைன் இங்கே என்ட்ரி கிடைச்சா பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா இந்த டாப் லைனில் என்ட்ரி எடுக்கிறதும் தப்பு இல்லை. நமக்கு இந்த சென்டர் லைன் கிட்ட வரும்போது எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப்லஸ் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாப்லஸ் ஆகிருக்கும். ஈவன் இங்கே எடுத்தாலும் நம்ம அந்த ஸ்மால் ஸ்டாப்லஸ் தான் வைக்க போகிறோம். பட் இந்த இடத்துல எடுக்கும்போது ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செகண்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் அந்த ரேஞ்சை பிரேக் ஆகலை. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் ரெட் கேண்டிலோட க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்ஸ் ஆகி அந்த டாப் லைனில் தொட்டிருக்கு. ஓகே, அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் அங்கே அந்த இடத்துலையே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேயே வந்து உங்களுக்கு என்ட்ரி சிக்னல் கொடுத்துச்சு. இங்கேயே தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தா அந்த அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலே மூவ் ஆகிருக்கு. பட் பைய ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு பேரிஸ் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து உங்களுக்கு இந்த 3 கேண்டிலுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பட் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு 1:1.5 எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கொடுக்கல. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 30 ரூபாயாவது உங்கள் ப்ரீமியம் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 30 ரூபாய்க்கு ட்ரைல் பண்ணிக்கணும். மினிமம் 30 ரூபாயா ரைஸ் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை 30 ரூபா ரைஸ் பண்ணிக்கணும். அதாவது இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ட்ரேடு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பிரேக்கு வெளில க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக மூவ் ஆகிருக்கு. இதர் நீங்கள் ப்ராஃபிட் புக் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரேக் ஈவன் ஆர் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரேடு வந்து நமக்கு ஒரு கன்ஃபார்ம் கொடுக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, திரும்ப வந்து இந்த இடத்துக்கு டாப் பியூர் லைன் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு, மொமெண்டம் இல்லை. திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு, வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு, மொமெண்டம் இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:35 கிட்ட உங்களுக்கு சென்டர் பியூர் லைனை டச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து சிக்னல் ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது, பட் சைடுவேஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 11:30 கிட்ட உங்களுக்கு அந்த சென்டர் பியூர் லைனை டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக கன்ஃபார்மாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 1:1.5 ப்ராஃபிட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட். ஈவன் மார்னிங் சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்மால் லாஸ் மேக் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரேட் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலே அது மூவ் ஆகலை, வேறு என்ட்ரி எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ட்ரேடே உங்களுக்கு க்ளோஸ் ஆனது ஒரு 1:30 கிட்ட. ஸோ அதுக்கு மேலே ட்ரேடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. எல்லோரும் ட்ரேட் என்ஜாய் பண்ணிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.